இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இஸ்ரேலின் ஆணவத்திற்கு எதிராக முஸ்லிம் நாடுகள் கொள்கை ரீதியாக ஒன்றுபட வேண்டும். அன்வார் வலியுறுத்தல். இஸ்ரேலின் பைத்தியக்காரத்தனம் மற்றும் ஆணவத்திற்கு எதிராக உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம் நாடுகள் ஒன்றுபட்டு கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். காசா மற்றும் பிற நாடுகளில் இஸ்ரேல் செய்யும் அட்டூழியங்களுக்கு எதிராக உலக நாடுகள் எதுவும் செய்ய இயலாத நிலையில் இருப்பதாகவும் அன்வார் கவலை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலிய சியோனிஸ்டுகளின் ஆக்கிரமிப்பு, காலனித்துவம், ஆணவ வெளிப்பாடு மற்றும் சர்வதேச சட்டங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது போன்ற செயல்பாடுகளுக்கு எதிராக வலுவான கொள்கை ரீதியான கூட்டணியை முஸ்லிம் நாடுகள் அமைக்க வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். இன்று வியாழக்கிழமை அதிகாலை ஸ்தாப்பா டானாவ் கோத்தாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் மலேசிய குடிநுழைவுத்துறை நடத்திய அதிரடி சோதனையில் மொத்தம் 125 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 81 ஆண்களும் 43 பெண்களும் ஒரு குழந்தையும் இருந்ததாக கோலாலம்பூர் மாவட்ட குடிநுழைவுத்துறை இயக்குநர் வான் முகமது சௌஃபி வான் யூசுப் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் கள்ளக்குடியேறிகளின் ஆதிக்கம் அதிகம் இருப்பதாக பொதுமக்களிடம் இருந்து வந்த தொடர் புகார்களை அடுத்து 2 வாரங்கள் புலனாய்வுக்கு பிறகு தாங்கள் இந்த அதிரடி சோதனையை மேற்கொண்டதாகவும் அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 4ஆம் தேதி தஞ்சோங் ஆகாஷ் ஆற்றோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று நீரில் மூழ்கி 2 குழந்தைகள் பலியான வழக்கில் கைது செய்யப்பட்ட தம்பதிக்கு காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அந்த 46 வயதான ஆடவருக்கும் 41 வயதான பெண்ணுக்கும் அடுத்த 5 நாட்களுக்கு காவல் நீட்டிக்கும்படி காவல்துறை வைத்த கோரிக்கைக்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி முகமது ஃபரீஸ் ரஹ்மான் அனுமதி வழங்கினார். அதேவேளையில் அந்த ஆடவரின் பின்புலத்தை ஆராய்ந்த போலீசார் அவர் மீது ஏற்கனவே 16 வழக்குகள் நிலுவையில் உள்ளதையும் 4 வழக்குகளில் அவர் தேடப்படும் குற்றவாளி என்பதையும் கண்டறிந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய பேட்மிண்டன் சங்கத்தின் முன்னாள் ஒற்றையர் பிரிவு பயிற்சியாளர் வாங் தாட் மெங் ஆஸ்திரேலியாவில் விபத்து ஒன்றில் சிக்கி தற்போது உயிருக்கு போராடி வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஆஸ்திரேலியா சிட்னி நகரில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்ட விபத்தில் வாங் தாட் மெங் கடுமையான காயங்களுக்கு உள்ளாகினார். இந்நிலையில் நியூ சவுத் வேல்ஸ் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வாங் தாட் மெங்கிற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த ஆகஸ்ட் மாதம் பாரிஸ் ஒலிம்பிக் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் மலேசிய விளையாட்டு வீரர் லீ ஜியா வெண்கலப் பதக்கம் வெல்ல வாங் தாட் மெங் வழிநடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சிதைந்த நிலையில் பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காணாமல் போன குடும்ப உறுப்பினர்களை தேடும் பொதுமக்கள் முன்வந்து அடையாளம் காணுமாறு காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 1ஆம் தேதி பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் 20 வயது மதிக்கத்தக்க அப்பெண்ணின் சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் அப்பெண்ணின் உடலில் காயங்கள் இருந்ததை சர்டாங் மருத்துவமனை தடயவியல் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளதாக KLIA மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்மான் ஷரியாட் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பெண் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதால் இது குறித்து தகவல் தெரியும் பொதுமக்கள் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். உடம்பில் கத்திக்குத்து மற்றும் குண்டுகள் துளைத்த காயங்களுடன் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் போலீஸ்காரர் ஒருவரின் மனைவி அவருக்காக உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். சிம்பாங் பூலாய் என்ற இடத்தில் குற்றவாளி ஒருவரை துரத்தி சென்று பிடிக்கப் போன இடத்தில் அந்நபரால் கத்தியால் குத்தப்பட்டு துப்பாக்கியால் சுடப்பட்ட 26 வயதான காவலர் அசீக் ஜுல்கிஃப்ரி அப்துல் ரசாக் தற்போது தீவிர சிகிச்சையில் உள்ளார். இந்நிலையில் அவரது மனைவியான நூர் அசீரா நத்தாலியா பெனெட் தனது ஃபேஸ்புக்கில் எழுதியுள்ள உருக்கமான கடிதத்தில் அவர் உயிருடன் மீண்டும் வந்து தனது குழந்தைகளை காண வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது இணையவாசிகளை கலங்க செய்துள்ளது.
கணக்கியல் திட்ட படிப்பில் இவ்வாண்டு 85 காலி இடங்கள் இருந்ததாக உயர்கல்வித்துறை வெளியிட்டிருந்த புள்ளி விவரம் துல்லியமானதுதான் என மலாயா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. நேற்று மாசிசா கட்சி தலைவர் வி காசியோங் மாணவர்கள் சேர்க்கையில் உயர்கல்வித்துறையின் புள்ளி விவரங்கள் முரணாக உள்ளது ஏன் என கேள்வி எழுப்பியதை தொடர்ந்து இவ்விவகாரம் கல்வி அமைச்சின் கவனத்திற்கு வந்தது. இந்நிலையில் இக்கேள்விக்கு பதிலளித்துள்ள மலாயா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டத்தோசரி டாக்டர் நூர் அஸ்வான் அபு ஒஸ்மான் இவ்வாண்டு 113 மாணவர்கள் சேர்க்கையில் 85 பேர் UPU வழியாக சேர்ந்தவர்கள் என்றும் 28 பேர் பல்கலைக்கழகத்தின் அறக்கட்டளை திட்டம் வழியாக சேர்ந்தவர்கள் என்றும் விளக்கமளித்துள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.